வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாகத் குரல். இது கதைகள் கேட்கும் நேரம். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படின்னு பழமொழியை நம்ம அடிக்கடி உபயோகிச்சிருப்போம். ஏன்னா கழகம் ஊற்றுவதில் கை தேர்ந்தவர் தான் நாரதர். நம் நண்பர்களே நம்ம அடிக்கடி டே நாரதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்போம். அந்த அளவுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் கலந்திருக்க ஒரு கதாபாத்திரம் தேவரிஷி நாரதர். பல அரக்கர்களிடம் இருந்து தேவர்கள் மற்றும் மனிதர்களை காப்பாற்ற பலவித சூழ்ச்சிகள் செய்து அனைவரையுமே காப்பாற்றியவர் அப்படின்னு பல கதைகளில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவரோட பேச்சு திறமைக்கு மயங்காதவர் யாருமே இருக்க முடியாது. இதிகாசங்களையும் சரி புராணங்களையும் சரி இவர் இல்லாத கதைகள் எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை. அந்த அளவுக்கு இவர் முக்கியமானவர். கையில் ஒரு வீணையோட எப்பொழுதும் நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் மூட்டும் கழகங்கள் ஆரம்பத்தில் பிரச்சனைகளை எழுப்பினாலும் இறுதியில் அனைவருக்கும் நன்மையை மட்டுமே ஏற்படுத்தும். குறிப்பாக ஞானப்பழத்தை வச்சு சிவகுடும்பத்தில் இவர் மூட்டிய கழகம் மிகவும் பிரசித்தம். இவரோட சிறப்புகளை அறிஞ்சால் கழகத்தை மட்டுமே ஏற்படுத்துபவர்களை இனி நாரதர் என கூற மாட்டோம். ஏன்னா இவர் ஏற்படுத்திய கழகம் உலகத்திற்கு நன்மையையும் நல்ல படிப்பினையும் பெற்றுத்தரும். எனவே கழகம் செய்யும் அனைவரும் நாரதர் ஆகிட முடியாது. நாரத முனிவரோட பெற்றோர் மும்மூர்த்திகளில் ஒருவரும் படைத்தலோட கடவுளுமான பிரம்மா மற்றும் கல்வியின் கடவுளான சரஸ்வதியும் ஆவர். பிரம்மதேவரோட மகனான நாரதர் திருமாலோட பரம பக்தர். தன் பிறப்பின் நோக்கமே திருமாலை வழிபடுறதான். நாரதர் திருமாலோட ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவர் நோக்கம் வெற்றி பெற ஏதேனும் ஒரு வகையில் நாரதர் காரணமாக இருந்திருப்பார். முன் ஜென்மத்தில் நாரதர் முனிவர்கள் வாழ்கிற ஆசிரமத்தில் வேலை செய்யும் ஒருத்தனோட மகனாக பிறந்திருக்காரு. அவர் அங்கே தான் திருமாலோட பாடல்களை கேட்டு கேட்டு பக்தி வர ஆரம்பித்தது. அங்கே இருந்து முனிவர்களோட போதனை சின்ன வயசுலே உலக ஆசைகள் அனைத்தையும் விலகி இருக்கும்படி செய்தது. அவரோட அம்மா இறந்த பிறகு துறவரத்தில் ஈடுபட்டு கடுமையான தவத்தினால அடுத்த பிறவியில் நாரதராக பிறந்து திருமாலோட புகழ் மூவுலகும் அறியும்படி பாடுற வரத்தை பெற்றார். இவரோட பணியே மூவுலகையும் சுற்றி வந்து ஒருவர் பற்றிய செய்தியை மற்றவர்கிட்ட சொல்கிறது தான். அனைத்து அசுரர்களும் தேவர்களும் மதிக்கும் ஒரு மாமுனி நாரதர். அனைத்து தேவர்களையும் சிறைப்பிடித்த ராவணன் கூட நாரதரை விட்டு வச்சதுக்கு காரணம் அவர் மீது இருக்க மரியாதை தான். நாரதருக்கு மரணங்கிறதே இல்லை அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. மொத்தமாக 12 நபர்கள் மட்டுமே இந்த சிரஞ்சீவி வரத்தை பெற்றவங்க. இந்த வரத்துக்காக பல அரக்கர்கள் உயிரை விட்டுருக்காங்க. ஆனால் பூரண தெய்வ பக்தி இருந்தால் போதும், அனைத்தும் நன்மை நம்மை தேடி வரும் என்பதற்கு நாரதர் ஒரு எடுத்துக்காட்டு. திருமாலோட தீவிர பக்தரான நாரதர் ஒரு முறை திருமாலுக்கே சாபமிட்ட கதையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாகத் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.